Good morning, students. Today we are going to learn the topics are types of circulatory system, structure of human heart, and types of blood circulation in the lesson of transportation in plants and circulation animals, lesson number 14. Okay, yeah. So these are all the very important topic. Okay, yeah. A very interesting topic also. How the blood is circulated to our body. Okay, a type of circulatory system. There are two types of circulatory system. One is open type, another is closed type. Okay, open type means actually heart உடைய function என்ன சொல்லுவோம், just they supply the blood into the body, oxygenated blood. ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான். ஓகே, blood is pumped by heart into the blood vessels that open the blood spaces are called sinews. It is called the hemocoel. Okay, yeah. So open type circulatory systems are present in these three categories animals, arthropods, and then molluscus and amphibians. Okay, blood என்ன பண்ணுது, ஃபுல்லுமே பம்ப் பண்ணிட்டு அந்த வெசல் வழியாக எல்லா இடத்துக்கும் ஓப்பன் டைப்ல போகக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா? இந்த இது இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு சொல்லும் போது, இந்த சினியூசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த பார்ட் வழியாக தான் அது என்ன ஆகுது, அந்த பிளட் வந்து ஃபுல்லா பம்ப் ஆகி வெளியில போகுது. இன் திஸ் ஓப்பன் டைப் பிளட் சர்க்குலேஷன் இன் தீஸ் த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, க்ளோஸ் டைப் மீன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் vertebrates means backbone animals. எல்லாமே முதுகெலும்பிகள் எல்லாமே என்ன அதுன்னு கேட்டா இந்த க்ளோஸ் டைப் blood circulatory system தான் யூஸ் பண்ணுது. blood flows in a complete circuit around the body through the vessels. Okay, so bloods are flows completely the என்ன மாதிரியானது கம்ப்ளீட்டா ஃபுல்லுமே க்ளோஸ்டு வெசல்ஸ் மூலியமாக. ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த வெசல்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கும். இன் க்ளோஸ் டைப் மீன்ஸ் பிளட் ஃப்ளோஸ் இன் அ கம்ப்ளீட் சர்க்கியூட் அரவுண்ட் த பாடி த்ரூ த பிளட். வெசல்ஸ் மூலமா மட்டும்தான் பிளட் என்ன ஆகுது, பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் ஃப்ளோ ஆகுது. ஓகேயா? ஸோ பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஆர்டரிஸ் டு வெயின்ஸ் த்ரூ த ஸ்மால் பிளட் வெசல்ஸ் ஆர் called capillaries. Capillaries is nothing but the small holes. Okay, மெலிதான ஒரு என்ன, நம்ம ஒரு சின்ன ஃபிளார்லாம் எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்ல இருக்கக்கூடிய அந்த மெலிதான அமைப்பு டியூப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், கேபிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இன் தீஸ் டைப்ஸ் ஆர் accepted in that vertebrates. So vertebrates க்கு மட்டும் தான் நமக்கு closed type blood circulation is possible. Okay, the blood flows completely circuit around the பாடி த்ரூ த வெசல்ஸ். ஃபுல்லுமே சின்ன சின்ன வெசல் மூலமாக க்ளோஸ்டா நமக்கு பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் எங்கன்னு கேட்டா, முதுகெலும்பிகள் எல்லாத்துக்குமே, அது விலங்குகளாகட்டும் மனிதனாகட்டும் எல்லாருக்குமே நமக்கு க்ளோஸ் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் தான் நமக்கு வந்து அப்ளிகபிள். ஓகே, ஸோ அண்ட் தென் செகண்ட் டாபிக் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஓகே, ஹியூமன் ஹார்ட்னுடைய ஒர்க் என்னது? ஃபர்ஸ்ட் திங், ஒர்க் ஆஃப் த ஹார்ட் pumps out the blood into blood vessels. First they pump the blood. So first they receive the blood என்ன பண்ணுது, sorry, it receive and then என்ன நமக்கு வந்து vessels குள்ளார பாஸ் பண்ணுது. So heart pumps out the blood into the blood vessel. Human heart is situated between the lungs. It is safely present in between the lungs. நமக்கு நுரையீரலுக்கு நடுவுல அழகா என்ன இருக்கு, human heart is fixed in between the lungs, slightly titled towards the left. இடது பக்கத்துல எப்படி இருக்கு, கொஞ்சம் சாய்வா இருக்கு. ஓகேயா? title towards the left side above the diaphragm. diaphragmக்கு மேல இருக்கு. So the it is made up of the cardiac muscles. they closely covered. ஃபுல்லும் எப்படி இருக்கும், அந்த cardiac muscle-ஆல தான் ஃபுல்லா இந்த ஹார்ட் ஆகப்பட்டது நமக்கு கவர் ஆயிருக்கும். ஓகே, so this is the basic outermost structure for the structure னு சொல்றதை விட இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஹார்ட்
first prime duty is pumps out the blood into the blood vessels. நமக்கு ஹார்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ரத்தத்தை புஷ் பண்ணி வெளியில தள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை, இட் இஸ் பம்ப்ஸ்னா சுருங்கி விரியறது இல்லையா. ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் பேசிக்கலி வி நோ இட் இஸ் என்னது, க்ளோஸ். Hello. Hello. Now we are going to entering into the structure of the heart. The heart is enclosed, the double walled called the pericardium. Okay, yeah. Pericardium is the main coverage of the heart part. It contains a lubricating pericardium fluid. This fluid is helped into the safety manner. Safety manner means like the வேற ஏதாவது நமக்கு வந்து இன்ஜுரிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து மேல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்கின் இஸ் த எசென்ஷியல் திங் கவரிங் நமக்கு வந்து ஆர்கன் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் கவர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாடியில என்ன இருக்குது, ஸ்கின் இஸ் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் ஆல் இன்ஜுரிஸ். எல்லா பிரச்சனையில இருந்தும் நமக்கு வந்து ஸ்கின்னு வந்து ஃபுல்லா கவர் ஆகுது இல்லையா. உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஒரு சேஃப்டி மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட்டுக்கு வேண்டியதை என்ன எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரிக்ஷன் நடுவுல ஆகும் இல்லையா. இது வந்து என்ன, அது ஆக்சுவலி பம்பாய் வெளியில வருது இல்லையா. அப்படி பம்ப் ஆகும்போது அதுல வரக்கூடிய அந்த ஒரு ஒர்க்னால நமக்கு எதுவும் இன்ஜுரிஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரிகார்டியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் அந்த இடத்துல ஃபுல்லும் இருக்கு. பெரிகார்டியல் தசைக்குள்ளார நமக்கு என்ன இருக்கு, ஒரு திரவமாகப்பட்டது இருக்கு. அந்த திரவம் வந்து இந்த ஹார்ட்டை வந்து என்ன பண்ணுது, நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, சோ த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 chambered. Basically we know about that structure of heart in already we studied in lower classes. Okay, so there are 4 chambers. 2 chambers are arteries and then 2 chambers are article and then ventricles. Arteries and then ventricle. So there are 4 chambers, means right and then left part. Okay, yeah, this is right atrium, this is left atrium. So the arteries are present in the upper places and then lower places the ventricles are present. Those so this is right ventricle, this is left ventricle. Okay, yeah. So right left அப்படிங்கும்போது நமக்கு 4 chamber நமக்கு வந்து பிரிச்சிருக்கோம், arteries and then ventricle அப்படின்னு சொல்றத. நம்ம இது வந்து இது மேல இருக்கிறது ரெண்டுமே என்னது ரைட் பார்ட் அண்ட் கீழே இருக்கிறது ரெண்டுமே நமக்கு லெஃப்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா, திஸ் இஸ் செப்பரேட்டட். ஓகேயா, இந்த ஆர்டரிஸும் நமக்கு வந்து ஃபுல்லுமே எது ஆர்டியாவும் வென்ட்ரிகுலும் நமக்கு பிரிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் செப்டம். நமக்கு வந்து பேசிக்கா எந்த ஒரு ஆர்கனா இருந்தாலும் அதுக்கு நடுவுல சாம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே என்ன வேணும், பைஃபர்கேஷன் வேணும், தனியா பிரிக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அந்த ஒரு சின்ன தசை போன்ற அமைப்பு அப்படின்னு இருக்கணும். தட் இஸ் கால்ட் septum. The septum is between the auricle and ventricle, prevent mixing the oxygenated and deoxygenated blood. The septum duty is very important because the heart function என்ன, நமக்கு oxygenated blood எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டு deoxygenated blood is receive. டிஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன பண்ணுது, எடுத்து நமக்கு பியூரிஃபை பண்ணி தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் எல்லா வெசல்ஸுக்கும் சப்ளை பண்ணக்கூடிய டியூட்டியை இந்த ஹார்ட் வந்து நமக்கு வந்து செய்யுது. ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த ரெண்டு பிளட்டுமே மிக்ஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கண்டிப்பாக தனியாக போகணும் அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு டியூட்டியை தான் இந்த செப்டம் அப்படிங்கிற பார்ட் நமக்கு இந்த இடத்துல செய்யுது. ஓகே, 2 auricles are separated from each other by the interior. அப்ப நமக்கு வந்து ஆரிக்கலும் வென்ட்ரிக்கலையும் நமக்கு வந்து செப்பரேட் பண்றதுக்கு செப்டம் அப்படிங்கிற பார்ட் இருக்கு இல்லையா. சேம் மேனர் லெஃப்ட் ஆரிக்கல் ரைட் ஆரிக்கல் நமக்கு வந்து ஃபுல்லும் தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு டியூட்டியை நமக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு பார்ட் தான் இன்டர்டெரியல். நமக்கு அது உள்ளுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த ஆர்டரிஸ்குள்ளார நமக்கு வந்து என்ன, அது அந்த ஆரிக்கல்ல நமக்கு வந்து பிரிக்குது. So the left atrium is smaller than the right atrium இல்லையா. ரைட்டை விட லெஃப்ட் எப்படி இருக்கு, நமக்கு கொஞ்சம் அதனுடைய
சைஸ் ஆகப்பட்டது சின்னதா இருக்கும். ஓகே, ரைட் ஆர்டியம் ரிசீவ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ஹார்ட்னுடைய மெயினான கான்செப்டே நீங்க இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையுமே மறக்காம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஆர்டரி ஆறுக்களும் வென்ட்ரிக்கல்லையும் நமக்கு வந்து எதுல வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், எதுல டிஆக்சிஜனேட்டட் பிளட் அது சப்ளை ஆகுது. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆர்டரிஸ் மூலமாகவே, இது இஸ் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம், திஸ் இஸ் பல்மனரி வெயின், லெஃப்ட் ஆர்டியம் அண்ட் தென் மிரட்டல் வால்வ் அப்படின்னு சொல்றது. 3 kinds of valves are present in the heart. அப்போ ஒவ்வொரு வால்வுக்கும் ஒரு டியூட்டி இருக்கும். ஏன்னா அந்த ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை ப்ராப்பரா சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்லுதான். இது வந்து என்னன்னு கேட்டா நமக்கு வந்து என்ன சொல்லலாம், ட்ரைப்சிட் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். மூவிதழ் வால்வுன்னு 3 பகுதியா இந்த இடத்துல பைஃபர்கேட் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கும். இது வந்து மிரட்டல் ஆர் என்ன சொல்லலாம், நமக்கு வந்து ஈறுதழ் வால்வு அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் ஆர்டியம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் சுப்பீரியர் வான்காவா அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, சோ இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே கரெக்டா அந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரா எந்தெந்த இடத்துல ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் கரெக்டா சர்க்குலேட். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறதே பிளட் சர்க்குலேஷன் தான். எப்படி நமக்கு வந்து அந்த பிளட் கரெக்டா சர்க்குலேட் ஆகுது, அதுவும் 3 kinds ஆஃப் நமக்கு வந்து கேட்டகரிஸ்ல இருக்கு. ஓகே, சோ here the right atrium receive the deoxygenated blood from the different parts of the body through the main veins in the superior vena cava. So இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, பிளட் ஆகப்பட்டது நமக்கு இந்த ரைட் ஆர்டியம் என்னது பிளட் ரிசீவ் பண்ணுது ஃப்ரம் ஆல் த பார்ட்ஸ். ஓகே, எல்லா பார்ட்ல இருந்தும் நமக்கு பிளட் இந்த இடத்துல இந்த ரைட் ஆர்டியம் ஆகப்பட்டது ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த டியூட்டி யார் மூலமாக கேட்டா இந்த பார்ட் மூலமாக தான். மேல இருக்கக்கூடிய இந்த சுப்பீரியர் வேன்கவா, நமக்கு தமிழ்ல சொல்லணும்னா தமனி சிறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இத வந்து நமக்கு வந்து பெரியா இருக்கு இல்லையா, சைஸ் அண்ட் லார்ஜ். ஸோ இதுதான் சுப்பீரியர் அப்படிங்கிறதுனாலதான் பெருசு. இந்த பெரிய சிறை மூலமாக அந்த பிளட்ட ரைட் ஆர்டியம் எல்லா பார்ட்ல இருந்தும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லெஃப்ட் ஆர்டியம் ஃப்ரம் த லங்ஸ். அப்போ நமக்கு வந்து ரைட் ஆர்டியம் இந்த ஒர்க்கை பண்ணும்போது லெஃப்ட் ஆர்டியம் என்ன பண்ணுது, நமக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து வாங்கி என்ன பண்ணுது, லங்ஸ்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம். the right and left auricles pump the blood into the right and left ventricle respectively. ஒவ்வொன்றுமே சைமல்டேனியஸா எல்லாமே அதனுடைய டியூட்டியை ப்ராப்பரா பண்ணும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் பம்ப் த பிளட் இன்டு த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப ரெண்டுல இருந்துமே நமக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை ப்ராப்பரா வாங்கி அது வந்து கரெக்டா பம்ப் பண்ணக்கூடிய ஒர்க்கை பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆரிக்கிளினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, ஸோ ஒவ்வொரு ஆரிக்கல் நமக்கு வந்து பேசிக்கா ஹார்ட்ங்கிறது 4 சேம்பர்ஸா இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அப்படின்னு பிரிச்சு இருக்கும். அது நடுவுல செப்டம் அப்படிங்கிற பார்ட் வந்து இந்த இடத்துல ஆரிக்கல் வென்ட்ரிக்கல்ல நமக்கு வந்து தனியா பிரிக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆரிக்கலையும் நடுவுல தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்கும். சரியா, அதுதான் நமக்கு வந்து சொல்றது இந்த என்ன சொல்றோம், இன்டீரியர் செப்டம்லயே சின்ன ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரிக்கிளினுடைய ஃபங்க்ஷன் போது 2 ஆரிக்கிளும் நமக்கு எப்படி இருக்கு, நம்ம அந்த நடுவில் ஆரிக்கிள்குள்ள இருக்கக்கூடிய இந்த தடுப்பு சுவர்னால கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பார்ட்ல இருந்துமே பிளட் என்ன பண்ணுது, ஃபுல்லுமே நமக்கு ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை எல்லாத்துக்குமே அந்த மேல இருக்கக்கூடிய இந்த சுப்பீரியர் வேன்காவா அப்படிங்கறத ரிசீவ் பண்ணிட்டு அண்ட் தென் லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் நம்ம இந்த சுப்பீரியர் வேன்காவா என்ன பண்ணுது, லெஃப்ட் ஆரிக்கல் மூலமாக ரிசீவ் பண்ணுது. சோ இப்ப ஒரே டயத்திலேயே நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரிக்கல்ஸ் என்ன பண்ணுது, ரெண்டையுமே நமக்கு வென்ட்ரிக்கலுக்குள்ளார பிளட்ட புஷ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை இந்த இடத்துல பாக்குது. ஓகே, அண்ட் தென் செகண்ட் திங் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வென்ட்ரிக்கலுடைய ஃபங்க்ஷன்னா வென்ட்ரிக்கல் ஃப்ரம் த லோயர் பார்ட் ஆஃப் த ஹார்ட். ஓகே, சேம் மேனர் த வென்ட்ரிக்கல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த இன்ட்ராவென்ட்ரிகுலர் செப்டம். எப்படி ஆரிக்கல நமக்கு வந்து தடுப்பாக ஒரு சின்ன சுவர் மாதிரி ஒரு வால் இருந்ததோ அதே போல வென்ட்ரிக்கலை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ராவென்ட்ரிகுலர் செப்டம் அப்படிங்கிற ஒரு வால் ஆகப்பட்டது இருக்கு. இந்த ரைட் நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் ஹேவ் த திக் வால்ஸ் கம்பேர் டு தட் ஆரிக்கல். ஆரிக்கலை விட வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய வால்னுடைய நம்ம ஒரு அளவு என்பது திக்கா இருக்கும். ஓகே, சோ பிளட்
ventricle have to pump out the blood with the force away from the heart. So என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் blood ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிகுலரை புஷ் பண்ணுது இல்லையா. சோ எதுக்காக இந்த இடத்துல நமக்கு அதனுடைய வால் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, பம்ப் பண்ணும்போது கீழே இருந்து ஃபோர்ஸா நமக்கு பிளட்டை என்ன பண்ணணும், மேல அனுப்பணும் இல்லையா. அப்ப என்ன ஆகும், ஒரு பலூன் அப்படிங்கும் போது ரொம்ப தின்னா இருந்தது. there are different kinds of balloons, depends upon that amount. so ஒரு 20 rupees 50 rupees பலூன் அப்படின்னு சொன்னா நல்லா திக்கா இருக்கும் இல்லையா. அதே ஒரு நமக்கு வந்து 1 rupee 2 rupeeல சின்ன சின்ன பலூன் இருக்கும். ஏன் இந்த பலூனோட கம்பேர் பண்றோம்னா சேம் மேனர். பலூன் இப்ப வந்து நம்ம எப்படி காத்தடைச்சு உள்ள இருக்கோ அதே போலதான் இந்த இடத்துல பிளட் ஆகப்பட்டது நமக்கு ஹார்ட்ல உள்ள போயிட்டு பம்ப் ஆகி வெளியில வருது. அப்ப அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கவரிங் நல்லா திக்கா இருந்தாதான் பம்ப் பண்ணக்கூடிய ஒர்க்கை நமக்கு என்ன பண்ணுது, ஈஸியா பண்ண முடியும். சோ இப்போ அது அடுத்தது வென்ட்ரிக்கிளுடைய ஃபங்க்ஷன் சொல்லும் போது நமக்கு ரைட் வென்ட்ரிகல்ஸ் தான் என்ன ஆகும், அந்த பல்மனரி ட்ரங்க் மூலமாக அந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு ஃபுல்லா பைஃபர்கேட் ஆகி அந்த ஒரு பிளட் இருக்கு இல்லையா. அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் வந்து நமக்கு ஃபுல்லுமே இந்த என்ன அது, இந்த பல்மனரி ஆர்டரி அப்படிங்கிறது தான் நமக்கு பைஃபர்கேட் பண்ணுது, நடுவுல இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ பல்மனரி ட்ரங்க் which bifurcates the right and left பல்மனரி ஆர்டரிஸ் இல்லையா. இது ரெண்டையுமே நமக்கு தனியாக பிரிக்கக்கூடியதுதான் இந்த பல்மனரி ஆர்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்றது, நம்ம வந்து எப்படி இந்த இடத்துல சுப்பீரியர் வென்காவா இந்த சிறை பெருசோ அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தமனி என்பது நமக்கு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ the right and left pulmonary artery supply the deoxygenated blood to the lungs and then respective sites. okay, first thing நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஆர்டரிஸ் உடைய ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது பிளட் ஃபோர்ஸா என்ன பண்ணுது, deoxygenated blood வாங்கி வென்ட்ரிகுலரை ஃபோர்ஸ் பண்ணுது. the right and left pulmonary artery supply the deoxygenated blood into the lungs. okay, so the left ventricle is longer than the narrower the right ventricle. the walls are about 3 times thicker than the right ventricle. so இதை விட எப்படி இருக்கும், நமக்கு திக்கா இருக்கும். so left ventricle gives the ரைஸ் டு aorta இல்லையா. மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நமக்கு பிளட் ஃபோர்ஸா அனுப்பக்கூடிய நம்ம ஒரு டியூட்டிஸே இது. ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் சப்ளை டு த aorta the various organs of the body. டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை எப்படி நமக்கு ரிசீவ் பண்ணுதோ கீழே அதே போல நமக்கு பம்ப் பண்ணி வரும்போது இங்க வெளியில போகும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட்டா த்ரூ த aorta மூலமாக எல்லா பார்ட்ஸுக்கும் நமக்கு பிளட் சப்ளை ஆகுது. ஓகே, சோ த கரோனரி ஆர்டரி சப்ளை the blood to the heart. okay, so நமக்கு அந்த coronary arteryங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணுது, blood ஃபுல்லும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டியூட்டியை செய்யுது. ஓகே, சோ ஒவ்வொரு இடத்துலயுமே இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் தட் ஹார்ட். ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான். நமக்கு ஆரிக்கல்னுடைய ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரியே வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கக்கூடிய பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம், வென்ட்ரிக்கல் சொல்றோம். இப்ப இந்த லெஃப்டையும் ரைட்டையும் நமக்கு பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன பைஃபர்கேஷன் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு வந்து இன்ட்ராவென்ட்ரிகுலர், நமக்கு வந்து செப்டம்னு சொல்றோம். அப்ப இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையுமே ஃபோர்ஸா என்ன பண்ணுது, நமக்கு ரெண்டு வென்ட்ரிக்கலுமே ஃபுல்லுமே வாங்கி தள்ளதுனால இதனுடைய ரெண்டு சுவர்களும் ரொம்ப தடிமனாக இருக்கும். சோ வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த பொதுவான நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த தமனி அப்படின்னு சொல்றது இந்த பார்ட் இல்லையா. இந்த பார்ட் தான் என்ன பண்ணுது, நமக்கு ஃபுல்லுமே நமக்கு இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடிய பல்முனரி ஆர்டரி. பல்முனரி அப்படின்னு சொன்னா நுரையீரல், சரிங்களா. அப்ப அந்த நுரையீரல் பார்ட்டுக்காக கரெக்டா நுரையீரல் தமனியாக நமக்கு இந்த இடத்துல பிரியும். ரைட் அண்ட் லெஃப்ட் நமக்கு வந்து ரெண்டு இந்த ஆர்டரிஸுமே ஃபுல்லுமே என்ன ஆகும், அந்த இடத்துல ஃபுல்லுமே ரைட் அண்ட் லெஃப்ட் நமக்கு வந்து லங்ஸுக்குள்ளார ஆக்சிஜன் குறைந்த ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுது, ஃபுல்லுமே சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டியூட்டியை செய்யுது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து ரைட் வென்ட்ரிக்கலை விட கொஞ்சம் சைஸ்ல பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய 3 kinds ஆஃப் வால்வ்ஸ் நம்ம சொன்னது என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தது நமக்கு வந்து 3 என்னென்ன வால்வ் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லுமே நம்ம என்ன சொல்றோம், ரைட் ஆர்டியோ வென்ட்ரிகுலர் அண்ட் தென் லெஃப்ட் ஆர்டியோ வென்ட்ரிகுலர் அண்ட் தென் செமி லூனார் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு 3
கைண்ட்ஸ் ஆஃப் வால்வு நமக்கு இந்த இடத்துல பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு வால்வுமே எப்படி இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன்ல வருது அப்படின்னு சொல்லுது. நமக்கு வந்து என்ன சொல்லலாம், வலது ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் அண்ட் தென் இடது ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் அண்ட் தென் இந்த இடத்துல ஃபுல்லா எப்படி இருக்கு நமக்கு பாக்குறது, ஒரு நிலவோட வளைவு மாதிரி இருக்கு இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு செமி லூனார் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போது நமக்கு பிறை சந்திரன், ஒரு நிலவாகப்பட்டது வளைந்திருக்கக்கூடிய பகுதி மாதிரி தான் இந்த வால்வெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இந்த வால்வுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நேம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, so this is 3 kinds of valves in this heart. ஓகே, என்னென்ன வால்வ்னா ரைட் ஆர்டிகுலோ வென்ட்ரிகுலோங்கிறது இட் இஸ் லொகேட்டட் பிட்வீன் த ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் ஆரிக்கலுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பார்ட் தான் ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, ஏன்னா ரெண்டு ஆர்டரிஸ்குள்ளார நடுவுல தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, இந்த ரைட் ஆரிக்கல் அந்த ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் அப்படிங்கிறது இருக்கு. ஜஸ்ட் ஐ ஷோ த பிக்சர். So see, this is left common, நமக்கு வந்து ஆர்டரின்னு சொல்லலாம். லெஃப்ட் சப்கிளவன் ஆர்டரி, இது வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு, பெருசா இருக்கக்கூடிய ஒரு ட்ரங்க் இல்லையா. இதுதான் சுப்பீரியர் வேன்காவா அப்படின்னு நம்ம சொன்னது. ரைட் பல்மனரி ஆர்டரிஸ், இந்த 2 இடம் தான் நமக்கு. ரைட் பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் ரைட் ஆர்டியம். இதுதான் ரைட் கரோனரா, நமக்கு வந்து இந்த பார்ட் தான் ஆர்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரைட் வென்ட்ரிக்கல். ஓகேயா, நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் பிரிக்கக்கூடியது இது இன்டீரியர் வேன்காவா. திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கலுடைய லெஃப்ட் சைடு லெஃப்ட் கார்டியாக் வெயின் அப்படிங்கிறது இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது. திஸ் இஸ் லெஃப்ட் ஆர்டியம், லெஃப்ட் பல்மனரி வெயின், இந்த இடத்துல ரெண்டும் இருக்கிறது. இது பல்மனரி ட்ரங்க்ங்கிறது தான் இந்த ஃபுல்லுமே நம்ம என்ன சொன்னோம், நுரையீரல்ல இருந்து பிரிக்கக்கூடியது, அதுதான் வந்து பல்மனரி டேங்க். லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிஸ், இது என்ன பண்ணுது, ஆர்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய பிளட்டை தான் என்ன பண்ணுது, இது வந்து ரிசீவ் பண்ணுது. திஸ் இஸ் ஆரோட்டா அப்படிங்கிறது. ஓகேயா, சோ நம்ம இது வந்து என்னது எக்ஸ்டர்னல் பார்ட். ஓகேயா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி இன்டர்னல் பார்ட். இன்டர்னல் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது அதுலதான் நமக்கு எல்லா வால்வ்ஸுமே தெளிவா தெரியும். திஸ் இஸ் கால்டு பல்மனரி வால்வ். இந்த வால்வ் தான், இதுதான் பல்மனரி வெயின் சொல்லலாம். திஸ் இஸ் ரைட் ஆர்டியம். இதுல பாருங்க, இந்த நமக்கு வந்து அந்த ட்ரைப்சிட் வால்வு அண்ட் தென் மெரிட்டல் வால்வு அண்ட் தென் ஆரோட்டிக் வால்வு, இந்த 3 வால்வுமே தெளிவா தெரியும். திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், திஸ் இஸ் ரைட் வென்ட்ரிக்கல். ஓகேயா, இதுதான் பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த பார்ட். திஸ் இஸ் பல்மனரி வால்வ், ஆரோட்டா பார்ட் அண்ட் தென் பல்மனரி ஆர்டரிஸ். ஓகே, சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்ப வந்து ரைட் ஆரிட்ரோ வென்ட்ரிகுலார்ங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா, ரைட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்கு, சாரி ரைட் ஆரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் நம்ம சொல்றது இந்த ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் அப்படி சொல்லி. 3 thin triangular leaf and then flap and therefore it is called tricuspid valve இல்லையா. இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்றோம், ரைட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்படின்னு சொல்றது தான் நமக்கு வந்து இந்த ட்ரைகுப்சிட் அப்படின்னு சொல்றது. ட்ரைகுப்சிட் அப்படின்னு சொல்லும் போது மூவிதழ் வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் போது இட் இஸ் லொகேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் தென் ரைட் இல்லையா. அப்ப இந்த இடத்துல நமக்கு சாரி லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் ரைட் நமக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இந்த 2 இடத்துலயுமே நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து திஸ் இஸ் ஆரிக்கல், திஸ் இஸ் வென்ட்ரிக்கல், திஸ் இஸ் ஆரிக்கல், திஸ் இஸ் வென்ட்ரிக்கல். அப்ப ரெண்டுக்குமே ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நமக்கு வந்து பிரியக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றதுதான் இல்லையா. அப்ப நமக்கு வந்து ரைட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் வலதிற்கும் இடதிற்கும் நமக்கு இந்த இடத்துல பிரியுது. அதே மாதிரி வலது இடது இந்த இடத்துல பிரியும் போது நமக்கு வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல இருக்கக்கூடியதுதான் லெஃப்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்கு தான் என்ன வால்வ் அப்படின்னு சொல்லலாம், நமக்கு வந்து மெரிட்டல் வால்வ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லுவோம். செமிலூனார் வால்வ் அப்படின்னு சொல்றதுதான் மேஜர் ஆர்டரிஸ் which leaves the heart have semi lunar valve which prevent that heart என்னது அந்த பின்னாடி வரக்கூடிய எல்லா பிளட்டையுமே நமக்கு வந்து ரிசீவ் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த ஒரு பகுதி அப்படிங்கறதுனாலதான் அந்த இடத்த நமக்கு வந்து என்ன சொல்றோம், இந்த வால்வு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேயா, செமிலூனார் வால்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பிளட் ஃப்ளோ ஆகுது ஃபுல்லுமே வென்ட்ரிக்கல்ல இருந்து எடுத்து வெளியில அனுப்பக்கூடிய ஒரு டியூட்டி செய்து they are pulmonary and then aortary semilunar valve அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, சோ இதுதான்
நமக்கு வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த வால்ஸ் இல்லையா, இன்டர்னல் வியூ அப்படிங்கிறது ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சொல்றது பார்க்கறது வந்து blood circulation. There are 3 kinds of blood circulation: pulmonary circulation, coronary circulation, and then systemic circulation. These are the 3 kinds of types of circulation சொல்லலாம். எப்படி எல்லாம் நமக்கு வந்து blood வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம பார்க்கறது. ஓகே, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன இதுல எப்படி நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஹார்ட்ல ஃபங்க்ஷன் சொல்லணும், அதே போலயே இதுலயும் ஆக்சிஜனேட்டட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகிறது அப்படிங்கிறது தான். சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ஆஃப் த ஹார்ட் அண்ட் தென் வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பாடி ரிட்டர்ன் டு த டிஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேயா, சோ நம்ம ஆரிக்கல் வென்ட்ரிக்கிளுடைய டியூட்டி சொன்னோம்ல, சேம் மேனர் இந்த இடத்துல ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எங்க இருந்து வருது, நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அந்த ஹார்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு டியூட்டி தான். எகைன் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டும் எங்க வருது, திரும்பவும் ரைட் ஆர்டியத்துக்கு வருது. திஸ் இஸ் த சர்க்குலேஷன். இப்ப வந்து ஒரே ஒரு சர்க்கிள் போயிட்டு வந்து அப்படியே நின்னுறது இல்லையா, தொடர்ந்து நம்மளுடைய ஆயுள் இருக்கிற வரைக்குமே ஹார்ட் என்ன ஆகும், பம்ப் ஆயிட்டு இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் எல்லாமே கண்டினியூவா நமக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அப்ப நம்மளுடைய லைஃப் பீரியட் ஃபுல்லுமே செய்யக்கூடிய ஒரு ஒர்க். அப்ப சைமல்டேனியஸா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன ஆகும், வெளியில போக போக டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உள்ள சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். ஆரட்டோ கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஆக்சிஜனேட்டட் பிளட் நமக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டியூட்டி. நெக்ஸ்ட் பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னா திஸ் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நமக்கு பல்மனரி வால்வ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, திஸ் இஸ் பல்மனரி ட்ரங்க். அப்போ நமக்கு வந்து ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த பல்மனரி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. பல்மனரி ஆர்டரி ஏரியஸ் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரீச்சஸ் த லங்ஸ் வித் த டிஆக்சிஜனேட்டட் பிளட். சோ பல்மனரி வெயின் அப்படிங்கிறது எல்லா பிளட்டையுமே என்ன பண்ணுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு லங்ஸுக்கு ஃபுல்லா சப்ளை பண்ணுது. அதுல இருந்து லெஃப்ட் ஆர்டிஎம் அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த லெஃப்ட் ஆர்டிஎம் மூலமாக தான் நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு நமக்கு போகுது இல்லையா. இதுதான் நமக்கு வந்து ஆர்டிஎம் இல்லையா. நெக்ஸ்ட் கரோனரி சர்க்குலேஷன். கரோனரி சர்க்குலேஷன்ங்கிறது சப்ளை ஆஃப் பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ்குள்ளார போகக்கூடாது. இதான் நமக்கு வந்து அந்த கார்டியாக் மசில்குள்ளார போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நமக்கு வந்து சேஃப்டி அவுட்டர் மோஸ்ட் கவரிங் பார்ட். ஸோ இந்த சர்க்குலேஷன் இஸ் கால்ட் த கரோனரி சர்க்குலேஷன் சொல்லலாம். அந்த கார்டியாக் மசில்குள்ளார போறது. கார்டியாக் மசில் ரிசீவ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் கரோனரி ஆர்டரிஸ். ஆர்டரிஸ் இருந்து அந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து சப்ளை பண்ண அந்த சர்க்குலேட் ஆகக்கூடிய ஒரு பார்ட் தான் கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, so once again I will explain these 3. இந்த சர்க்குலேஷனை வேற ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஐ கோ த்ரூ த டுடேஸ் டாபிக் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், தட் இஸ் ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ் டைப் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வால்வ்ஸ், என்னென்ன வால்வ்ஸ் இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். Just go through the lesson. Is there any doubts? I will explain next class. Okay. Thank you, students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.